முகலாய அரசரான அக்பருக்கும் அவருடைய அமைச்சரான பீர்பாலுக்கும் நடந்த ஒரு சின்ன கதை. இப்போ இது பார்க்கலாம். ஒரு நாள் அக்பரும் அவருடைய மனைவியும் யமுனை ஆற்றங்கரை ஓரம் சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது அக்பரின் மனைவி ஆற்றின் நீரில் கையை வைக்கிறாங்க. அப்படி கையை வைக்கும்போது அது ரொம்ப குளிராக இருக்கிறது. ரொம்ப குளிராக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் என்ன பண்ணுறாருனா ஒரு போட்டி வைக்கிறாரு. அந்த ஆற்று நீரில் யார் கழுத்தளவு தண்ணீருடன் ஒரு இரவு முழுவதும் நிற்கிறாரோ அவருக்கு 1000 பொற்காசுக்கள் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு போட்டியை அக்பர் அறிவிக்கிறாரு. அப்போ ஊரில் எவ்வளோ பேர் முயற்சிகள் செய்கிறார்கள், ஆனால் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு வயதான முதியோர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய காலத்தை கழிப்பதற்கான நிலைப்பாடுகள் அவரால் முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த போட்டிக்கு ஏற்றுக்கொள்கிறார். அவர் இரவில் கழுத்தளவு நீருடன் நிற்க ஆரம்பிக்கிறார். மிகவும் குளிரான தண்ணீராக அது காணப்படுகிறது. அந்த நிலையிலும் கூட அவர் என்ன பண்ணுறாருனா நிற்கிறாரு. அதில் அக்பர் சொல்கிறாரு, அவருக்கு சூடு தரக்கூடிய எந்த ஒரு செயல்பாடுகளையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதோடு அவர் இரவு முழுவதும் நிற்கிறாரு. அவரை பார்வையிடுவதற்கு காவலர்களும் நிற்கப்பட்டனர். கடைசியில் பார்க்கும்போது அவர் கடவுளை வழிபட்டு கொண்டு நிற்கிறார். இரவு முடிந்து பகல் வர தொடங்கிவிட்டது. நான் நின்றுட்டேன் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் பரிசு வாங்க நினைக்கிறாரு. அங்குள்ள காவலர்கள் அவரை நீங்கள் பரிசு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவர் அந்த ஆற்றில் நின்று கொண்டு அரண்மனையின் விளக்கை பார்த்து கொண்டிருந்தார். அதனால் அவருக்கு சூடான தன்மை அங்கே ஏற்பட்டிருக்கும் அப்படின்றத அவர் குறிப்பிடுறாரு. சரிங்களா? இந்த நிலையை யோசித்து கொண்டு அவர் பரிசு தர மறுக்கிறார். யாருனாக்கா அக்பர். அன்று பீர்பால் அங்கு வரவில்லை. ஏன் பீர்பால் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன ஏதுன்னு தெரியவில்லை, அவர் வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கனாக்கா அரசர் மற்றும் அவருடைய காவலர்கள் அனைவரும் பீர்பால் வீட்டுக்கு செல்கிறார்கள். அங்கே பீர்பால் என்ன செய்கிறார் என்றால் ஒரு பானையை 7 அடி தொலைவில் கட்டிவிட்டு கீழே இருந்து அடுப்பு மூட்டி அந்த பானைக்கு தீ மூட்டுகிறார். பானை 7 அடி தொலைவில் இருக்குது, அடுப்பு தரையில் உள்ளது. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அக்பர் போயிட்டு அவரை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறாய். பீர்பால் என்ன செய்கிறீர்கள்? ஐயா, நான் சாப்பாடு செஞ்சுன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்ன இது முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருக்கிறது, பானை எங்கேயோ உள்ளது, அடுப்பு எங்கேயோ உள்ளது, அது எப்படி வேகும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கூட 7 அடி தொலைவில் இருக்கும் இந்த பானையை இவ்வளோ பற்றி பேசுகிறீர்களே, அரண்மனை விளக்கு எங்கேயோ எரிந்தது, முதியவர் ஆற்றில் எங்கேயோ நின்றார், ஆனால் நீங்கள் அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பரிசு கொடுக்க மறுக்கிறது, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் அக்பரை தெளிவுபடுத்துகிறார். அதனால் தன்னுடைய யார் என்ன சொன்னாலும் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நாம் என்ன பண்ணணுன்னாக்கா மற்றவர்கள் நம்பக்கூடாது. அது மட்டுமல்லாமல் இது இவ்வாறு நடந்தால் அவருக்கு சூடு கிடைச்சிருக்குமா அப்படின்றத, அந்த பெரியவருக்கு சூடு கிடைத்திருக்குமா என்ற நம்பிக்கொண்டு அக்பர் என்ன பண்ணுறாருனா 1000 பொற்காசுக்களை அந்த முதியோருக்கு பரிசாக அளிக்கிறார். இந்த செயல்பாடுகளில் பீர்பாலுடைய விளக்கம் ரொம்ப நன்றாகவே இருந்தது. இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தால், இந்த கதை பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல செய்தியோடு பார்க்கலாம். இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.